ஒரு மனிதன் ரட்சிக்கப்படுகிறான் என்று சொன்னாலே அவன் நிலைத்திருக்கிற விசுவாசம் உடையவராக இருக்க வேண்டும். அது என்ன நிலைத்திருக்கிற விசுவாசம், நிலையில்லாத விசுவாசம்? சிலர் உணர்ச்சி வசப்பட்டு விசுவாசிப்பார்கள். உணர்ச்சி வசப்பட்டு விசுவாசிப்பது அல்ல, இருதயத்தில் ஆழத்திலிருந்து சத்தியத்தின் அடிப்படையிலே எழுகின்ற விசுவாசம். அதான் நிலைத்திருக்கக்கூடிய விசுவாசம். உதாரணத்துக்கு சொல்ல போனால், இயேசு கிறிஸ்து ஒரு ஓமை பேசுகிறார். கற்பாறையிலே விழுந்த நிலம், நல்ல நிலம், முள்ளுள்ள நிலம். அப்போ இங்கே எல்லா இடத்திலும் விதை விழுகிறது. இங்க நல்ல நிலம் பாருங்கள், நல்ல நிலம் ஆரம்பத்திலிருந்தே நல்ல நிலம் தான். எப்பொழுது அந்த விதை விதைக்கப்படுகிறதோ அப்பொழுதே அது நல்ல நிலமாக, பண்படுத்தப்பட்ட நிலமாக மாறுகிறது, காணப்படுகிறது. அந்த பண்படுத்தப்பட்ட நிலத்திலே விழுந்த விதை அது வளர்கிறது. அப்போ ஒரு சுவிசேஷம் பண்படுத்தப்பட்ட இருதயத்திலே, அதாவது சரியாக நிலைத்திருக்கக்கூடிய விசுவாசம் உள்ள இருதயத்திலே விழும்போது அவன் தேவனிடத்திலே சமாதானத்தை பெற்றுக் கொள்கிறான். இன்னொன்று பாருங்கள், கற்பாறையில விழுந்த விதை, அவைகள் அதுவும் அதை குறித்து கொஞ்ச காலம் விசுவாசமா இருந்தார்கள், அதன் நிலைத்திருக்கவில்லை என்றெல்லாம் வேதம் சொல்லுகிறது அல்லவா? அப்போ அதனுடைய காரணம் என்ன? அதனுடைய இருதயமே கற்பாறையாக இருக்கிறது. அப்போ அவர்கள் எந்த அடிப்படையில் விசுவாசித்திருப்பார்கள்? எதன் அடிப்படையில் அவர்கள் பின்வாங்கி போனார்கள்? வேதம் சொல்லுகிறது, உபத்திரம் வந்தவுடனே பின்வாங்கி போய்விட்டார்கள். அப்போ எந்த அடிப்படையில் விசுவாசித்திருப்பார்கள்? இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்தால் உபத்திரவம் கிடையாது என்று விசுவாசித்து வந்தார்கள். இன்னொன்று ஐஸ்வர்யத்தின் மயக்கம், அது நிமித்தம் பின்வாங்கி போனார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அதனுடைய அர்த்தம் என்ன? இயேசு கிறிஸ்துவிடத்தில் எதை நிமித்தம் வந்தார்கள்? ஐஸ்வர்ய பணம், இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்தால் நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம் மாறும், பணம் பெருகும் என்று சொல்லி வந்தார்கள். ஆனால் அது நடக்காத போது அந்த ஐஸ்வர்யத்தின் கவலை, அந்த மயக்கம் என்ன செய்து விட்டது? அவர்களை அவர்கள் அந்த விசுவாசத்திலிருந்து விலகி போய்விட்டது. ஆனால் நல்ல நிலம் என்கிறவர்கள் அந்த வசனத்தை வசனமாக ஏற்றுக்கொண்டவர்கள், சத்தியத்தின் அடிப்படையிலே அதனோடு எந்த கலப்படமும் இல்லாமல் ஏற்றுக்கொண்டவர்கள். ஆரம்பத்திலேயே அவர்கள் நல்ல நிலம், பண்படுத்தப்பட்ட நிலம். எப்பொழுது? சுவிசேஷம் கேட்கப்படும் பொழுதே. நாம் சுவிசேஷத்தை எந்த அடிப்படையில் உள்வாங்கிக் கொள்கிறோம்? நிலைத்திருக்கக்கூடிய விசுவாசம் உடையவர்களாக நாம் அதை ஏற்றுக்கொள்கிறோமா? நிலைத்திருக்கக்கூடிய விசுவாசம் என்று சொன்னால் சத்தியத்தை கலப்படம் இல்லாமல், அவர் என்னுடைய பாவத்திற்காகத்தான் மரித்தார், அவர் என்னை பாவத்திலிருந்து விடுதலையாக்கத்தான் இந்த பூமிக்கு வந்தார், அவர் என்னை பாவத்திலிருந்து விடுதலையாக்கி இருக்கிறார். நான் ஏன் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன்? நான் இந்த பாவத்திலிருந்து விடுதலையாகிறதற்கு இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். பாவ தண்டனையிலிருந்து விடுதலையாகிறதற்கு இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அதோடு கூட வேற எந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டியும் இல்லை. பணம், உபத்திரம், இப்படிப்பட்ட எந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டியும் இல்லை. சரியாக சத்தியத்தை விசுவாசிக்கிறது. அப்ப இப்படி சரியான நிலைத்திருக்கக்கூடிய விசுவாசம் உடையவன் ரட்சிக்கப்படுகிறான் அல்லவா? அப்ப அவன் தேவனிடத்திலே சமாதானம் பெற்றிருக்கிறான். இனி பெறுவான் அல்ல, அவன் பெற்றுவிட்டான். அப்போ